இன்றைக்கி மதுரையில் ஒரு வேக்சின் கேம்ப் இருக்குது. ஸோ அதனால் கிளம்பிட்டேன். காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு சாதமும் சாம்பாரும் மட்டும் வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு ஆம்லேட்டு செஞ்சு டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு கமலுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி வச்சுட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். போயிட்டு மதியம் வீட்டுக்கு வந்துடலான்னு பார்க்குறேன். ஸோ எப்படின்னு தெரில. வீட்டுக்கு வரேன்னா கடைக்கு போகிறேன்னா என்ன பிளான்னு எனக்கு தெரில. பார்ப்போம் இனி டே எப்படி போகுது அப்படின்றத. இந்த வீடியோ மண்டே எடுத்தது எங்கள் ரோட்டரி கிளப்பில் சர்விக்கல் கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஸ்கூல் காலேஜில் கொடுத்து ஸோ அதுக்கு வந்து வேக்சின் கேம்ப் வந்து நடத்திட்டுருக்கோம். இன்றைக்கி யாதவா காலேஜில் வந்து வேக்சின் கேம்ப் நடக்குது. ஸோ அதுக்கு தான் காலையில் சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன். காலையில் இருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் கேம்பில் தான் இருந்தோம். பெருசாக நான் வீடியோ எதுவும் எடுக்கலை. கேம்பில் எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். மதியம் லஞ்சை முடிச்சுட்டு தான் அங்கேருந்து கிளம்பணும். நேராக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் வந்தேன். டயர்டாக இருந்ததுன்னு தூங்கிட்டேன். சமைக்க தெரியுமா? அடுப்பு ஆன் பண்ண தெரியுமா? என் பிள்ளை எவ்வளோ அழகாக வெங்காயம் உரிச்சிட்டு இருக்கு பத்தியா? உனக்கு வெங்காயம் உரிக்க தெரியுமா? சரி பாப்பா, வெங்காயத்தை உரிச்சிட்டு கூப்பிட்றியா? டயர்டாக இருக்குன்னு நான் படுத்துட்டேன். பிள்ளைங்க வந்து இன்றைக்கி சேமியா செஞ்சு தரியாமா அப்படின்னு கேட்டாங்க. தோசை ஊற்றி தரேன் பாப்பா அப்படின்னேன். வெங்காயம்லாம் நாங்களே கட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க வெங்காயம் கட் பண்ணி கொடுத்தாங்க. வெங்காயம் கட் பண்ணதுக்கே மூக்குல இருந்து சரி வருதா? டெய்லி சமைக்கிறப்ப எனக்கு பழகிடுச்சு. ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்றதுக்கு இவ்வளவு நேரம், இத்தனை பேரு எப்படி தான் கட் பண்ற? இது வர மாட்டேங்குது. வெங்காயம் மட்டும் தான் பண்ண தெரியும், இதெல்லாம் பண்ண தெரியாது. சொல்லு, நீங்க பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எப்படி கட் பண்றதுன்னு தெரியல. இப்படியா பண்ணுவாங்க? ஆமா. தோல் மேல வச்சேன்னா எப்படி கட் ஆகும்? சரி நாங்க கொண்டா பூ கொண்டா கட் பண்ண குத்து. ஏய் என்ன அங்க காஞ்சிருச்சு கடுகு. ஒரு வழியாக இவங்கக்கிட்ட வெங்காயம் தக்காளியாக கட் பண்ணி வாங்கி சேமியாவும் செஞ்சு கொடுத்துட்டேன். கமல் வந்து சேமியா சாப்பிட மாட்டாங்க. சேமியா சாப்பிட்றதா இருந்தால் சட்னி வச்சு கொடுக்கணும். சாம்பார் இருந்தது, அதனால் கமலுக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை எடுத்தது. முதல் நாள் டயர்டாக இருக்குன்னு நான் சீக்கிரமே தூங்கிட்டேன். காலையில் ஒரு 5:45 போல் எந்திரிச்சு சாதம் வடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து கீரை கடையல் பண்ணலாம் அப்படின்ட்டு கீரையும் பாசிப்பயிரும் வேக வச்சுருக்கேன். கீரை பேர் தெரியாது, பக்கத்து வீட்டு பாட்டி கொடுத்தாங்க. விளக்கிட்டியா? இங்கே ஈ காட்டு. ஆமா, நீ வீட்டுக்கு வந்தா படிக்க மாட்ட. நீ கடைக்கு வா, கடையில் உட்காந்து படிச்சுக்கலாம். தாரி செல்வியம்மா வீட்டுக்கு போறா. நீ வீட்டில் வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நான் வீட்டில் இருக்க மாட்டேன். அதனால் கடைக்கு வா, கடையில் உட்காந்து மரியாதையாக படிங்க. எக்ஸாம்ன்ற பயமே இருக்க மாட்டேங்குது உங்களுக்கு வர வர. 2 பேருக்கும் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி ஸ்கூல் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வீட்டில் இருக்க மாட்டேன், கடையில் தான் இருப்பேன். கடைக்கு வாங்க, கடையில் உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை வீட்டுக்கு தான் வருவேன்னு ஒரே அழுக. அதெல்லாம் முடியாது, கடைக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மால்ட்டை ஆற்றி கொடுத்துட்டு நான் சமைக்க வந்துட்டேன். கீரையும் பாசிப்பயிரும் நல்லா வெந்துருச்சு. அதை இறக்கி வச்சுட்டு இன்றைக்கி காய் வந்து அவரைக்காய் தான் பண்ணேன். இன்னொரு அடுப்பில் கீரைக்கு வந்து சீரகம் வெங்காயம் வந்து தாளிச்சிட்ருக்கேன். பாய், நான் மதியம் தான் வருவேன். திங்ஸு தாரணியை கொண்டு போய் அவங்க வீட்டில் செல்வி வீட்டில் விட்டுட்டு வரேன். பாய் பாய். நீ இன்னும் எடுத்து வைக்கவே இல்லையா? தாரணிக்கு பாய் சொல்லியா? தாரணி தூங்கிட்டு இருக்கா. லைட் ஆஃப் பண்ணு, அவள் இன்னைக்கு ஊருக்கு போகிறா. பாய் பாய். பவுடர்ஸ் போட்டு வச்சிட்டியா? பாய், டாட்டா. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு வாஷிங் மிஷினில் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். வாஷிங் மிஷினில் போட்டு எடுக்கிறத மட்டும் கரெக்டாக வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்துடுறேன். கையில் துவைக்க வேண்டிய துணி இன்னும் நிறைய இருக்குது. அது என்றைக்கு துவைக்கிறதுன்னு தெரியல. இன்றைக்கி நாளைக்குன்னு நாளை கடத்திட்டு இருக்கேன். இன்னொன்று சேர்த்து வச்சுக்கிட்டே வேற இருக்கேன். எப்படியும் இந்த வாரத்தில் துவைச்சிருவேன் கண்டிப்பாக. வாஷிங் மிஷினில் லோட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். லாஸ்ட் 2 வாரமாக சுத்தமாக ஒர்க் அவுட் பண்ணவே முடியல என்னால். பேக் பெயின் இருந்தது, அது கொஞ்சம் சிவியராக இருந்தனால ஒரு வாரம்
ஃபிசியோதெரப்பி போயிட்டுருந்தேன். அது முடிச்சுட்டு போன வாரம் வந்து ஃபுல்லாக ட்ராவலு ஏதாவது ஒரு வேலை வந்துகிட்டே இருந்தது. அதனால் ஒர்க் அவுட் பண்ணல. இந்த வாரம் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து கொஞ்சம் சீக்கிரம் வெளியே கிளம்பி போனனால ஒர்க் அவுட் பண்ண முடியல. அதனால் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒர்க் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த நாள் ஆக்டிவாக ஓடிட்டே இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணலை அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் சோம்பேறித்தனமாக உட்காந்துட்டே இருப்பேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு தாரணிக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு நான் வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிடலாம் அப்படின்ட்டு கழுவிட்டுருக்கேன். ஏன்னா சிங்கே நிறைஞ்சிருச்சு. அக்கா வந்து க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே நம்மளே க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஹெல்ப்புக்கு வர அக்கா நான் வந்து க்ளீன் பண்ண மாட்டேனா, ஏன் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. இருந்தாலும் நான் வந்து அப்பப்போ இந்த மாதிரி வேலையை பண்ணுவேன். நான் சோம்பேறியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுருவேன். கையிலும் கண்மணியும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. தாரணி காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு ஒரு படம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ உட்காந்து ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கா. மோனி தாரணி 2 பேருக்குமே எக்ஸாம் முடிஞ்சிச்சு, லீவில் இருக்காங்க. எனக்கு போர் அடிக்குது, என்னை கொண்டு போய் மோனிக்கிட்ட விடுங்க, நானும் அவளும் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னால் சரி இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் கமல் பிஎன்ஐ மீட்டிங்காக சீக்கிரம் கிளம்பிட்டாங்க. நானும் தாரணியும் மதியம் லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புனோம். கமலுக்கு போகும்போது லஞ்சை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். எனக்கும் கமலுக்கும் லஞ்ச் டைம் பார்த்திங்க அப்படின்னா எப்படியும் 2 மணி ஆகிடும். இன்றைக்கி நான் கொஞ்சம் சீக்கிரமாக லஞ்ச் எடுத்துக்கிட்டேன். மதியம் 1 மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு கமலுக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு வந்துட்டேன் 2 மணிக்குள்ளே. கமல் அதையும் நான் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றேன் அப்படின்னாங்க. நான் கீரை தான் கடைஞ்சிருக்கேன். கீரை சீக்கிரம் கெட்டு போயிடும், அது பருப்பு ஊற்றி வேறு கடைஞ்சிருக்கேன், அதனால் இப்போவே சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பிட வச்சேன். 2 மணிக்கு கடைக்கு போனோம். டைம் போனதே தெரில, 3:45 ஆயிடுச்சு. பிள்ளைங்களும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. பிள்ளைங்க சாட்டர்டே சண்டே மண்டே அப்படின்னு 3 நாள் கடைக்கு வரல. சண்டே இந்த மாதிரி காம்போஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு பேஸ்கெட்டாக போட்டு அடுக்கி வச்சுருந்தோம். வந்தோடனே அந்த பேஸ்கெட் பார்த்தோன்னே எனக்கு ஒரு பேஸ்கெட் கொடுமா, என் பர்த்டேக்கு நான் பிள்ளைங்களுக்குலாம் சாக்லேட் கொடுக்குறதுக்கு அந்த பேஸ்கெட் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கையல். உங்கள் அப்பாட்டுக்கு அடிஷ்னல் ஷீட் வாங்கினதுக்கெல்லாமா உனக்கு மார்க் தருவாங்க? அந்த அடிஷ்னல் ஷீட்டில் நீ என்ன எழுதியிருக்கன்றது பொறுத்து தான் மார்க். எழுதுன்னு உன் பிள்ளைங்க என்னமோ கேட்குதுங்க. வாய் இல்லை, பல்லு இல்லை, பக்காய். நாளைக்கு என்ன எக்ஸாமு? இங்கே பாரு, அவளுக்கு நாளைக்கு ஹிந்தி, உனக்கு நாளைக்கு மேக்ஸு. வீட்டுக்கு போய் படிக்கணும், இல்லாட்டி நானும் வர்றேன், வாங்க போகலாம். நீ வா போகலாம். வீட்டுக்கு போனால் படிக்காதுங்க அதுங்க. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு போ. அப்போல்லாம் தர முடியாது, உன் இஷ்டத்துக்குலாம் இங்கே எதுவும் பண்ண முடியாது. பா வந்ததுலேருந்து ஒன்று பேஸ்கெட்டுக்கு, இன்னொன்று சீக்கிரம் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே தான் இருக்காளுங்க. இந்த பிள்ளைங்க ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட பர்மிஷன் கேட்பாங்க, இல்லை எனக்கு வேணுமே வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நோன்னா நோ அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா தான் கேட்டுச்சு வீடியோ. ஆஹா, நீங்க ஓகே சொன்னாதான் அப்பா ஓகே. அப்பா ஓகே சொன்னாதான்ப்பா நான் ஓகே சொல்லுவேன். அப்பா ஓகே, அப்பா ஓகே தான் சொல்லவே இல்லை. இப்போதான் சொல்லுச்சு, இப்போதான் ஓகே சொல்லு. கேட்கல, இப்போதான் ஓகே சொல்லுச்சு. ஏன் கால்ல விழுகவே இல்லை. இப்போதான் ஓகே சொல்லு. அப்பா ஓகேன்னு சொல்லி இங்க வந்து சொல்ல சொல்லுச்சு. சரி சேவும் வெளியே ஒரு நீ போ. அப்பா ஓகே தான். நீ அங்க வந்து ஓகேன்னு சொல்ல. அம்மா ஓகேடா. சரி போங்க, அங்கே போய் படிப்பீங்களா நீங்கள்? போய் படிக்க போங்க.
சாதாரண தாரணியை இப்போ தான் அங்கேருந்து பேக்கெல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நீ திருப்பி கூப்பிட்றியா? நான் தாடி பேக் அவங்க அம்மா வந்துக்கிட்டு இருக்காளாம். எவ்வளோமா அவங்க அம்மா எங்கே போகிற ஈரோடுக்கு போகிறாளாம். நீ ஸ்கூலுக்கு போகிற லீவ் என்கிட்ட கேட்டால் அப்பாவுக்கு ஓகேனா ஓகே அப்படின்னுவேன். கமல்கிட்ட கேட்டால் அம்மாவுக்கு ஓகேனா ஓகேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் ஃப்ராடு. அம்மாவுக்கு ஓகே அப்படின்னா அப்பாட்ட போய் பெர்மிஷன் கேட்குறது, என்கிட்ட வந்து அப்பாவுக்கு ஓகே அப்படின்னு பெர்மிஷன் கேட்குறது. வீட்டுக்கு போய் படிக்கணும், நான் சிசிடிவியில் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்கேன். கௌதம், அப்பப்போ ஸ்பை வேலை பார்த்து நீ என்ன பண்ணுறாளுங்கன்னு எனக்கு சொல்கிற. நான் தான் இப்பவே சொல்றேன் கரெக்ட்டா. வீடியோ எடுத்தோம் அனுப்பிச்சுடுறேன். நீ எனக்கு அப்பப்போ வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விடு, சரியா? படிக்கலன்னு வச்சுக்கேன், அப்படியே வீட்டில் வந்து தலைகீழா மாடியிலேருந்து கட்டி தொங்க விட்டுறலாம், சரியா? போ, ஸ்பை ஆள் வச்சிருக்கேன் நான். போ. அது எனக்கு இதே சொல்ற ஸ்பை யார் வச்சிருக்கேன்? சிசிடிவி மாலை போட்டு ஒன்றும் வேணாம், மாடிப்படியில் உட்காந்து படி, நான் பார்த்துக்கிறேன். மக்காக்கா ஆயிப்பு காக்கா ஆயிப்போ ஓட்டப்பள்ளி போய் படிக்கலன்னு வச்சுக்கேன், இருக்கிற எல்லா பள்ளியும் தட்டி விட்டுருவேன். கிளம்பு. எதுக்கு பிரியா? சரி, பாய் பாய் டூர்னே டாடா பை பாய். கையிலும் கண்மணி இங்கிட்ட கிளம்புனாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அக்காவும் வந்துட்டா. அக்கா கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே போயிருந்தா, இப்போ தான் வர்றா. ஏண்டி இப்படி வர்ற? வேர்த்து விறுவிறுத்து. அப்படியா? பிடிச்சி கொடுப்பாப்பா, எந்திரி பாப்பா. அக்கா ரிட்டன் ஊருக்கு போகிறேன், என்னை பஸ் ஸ்டாண்டில் விடுங்கன்னாங்க. சரி வாங்க எல்லோரும் டீ குடிச்சிட்டு அப்படியே அக்காவை விட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். நீ சாப்பிடு. டீச்சர் வீடியோ பார்த்தானா கொந்தளிச்சிருவா. டீயை குடிச்சிட்டு அக்காவை பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அக்கா வந்து ரொம்ப இழைச்சிட்டாங்க. சரியாக சாப்பிடாம அங்கிட்டு இங்கிட்டுன்னு அலைஞ்சே ஒரு மாதிரி போயிட்டா. திட்டிகிட்டே இருக்கோம் நாங்கள். பாண்டியக்காவை பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு நாங்கள் கடைக்கு வந்தோம். கரெக்டாக டீச்சர் அக்காவும் வந்துட்டா. உனக்கு தான் சாமி லீவு, நல்லா ஜாலியாக இருக்க பாப்பா. உனக்கு தான் லீவு. நிறைய எக்ஸாம் எழுதுறியா? டேய் 35 மார்க் எடுத்து பாஸ் ஆனாலும் அவ்வளோதான். ரீ எக்ஸாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எழுது, அது 35 எடுத்து பாஸ்னா பாஸ் தான். நீங்க டீச்சர் மாதிரியே பேச முடியாது. நான் உன் மனநிலையில இருக்கு. இன்னொரு எக்ஸாம் எழுதுறியா? டீச்சர் மாதிரியே பேச மாட்டேங்கிறியா நீ? இப்போ நான் தான் டீச்சர் மாதிரி பேசுறேன். ஒரு வருஷம் படிக்காதது நீ இன்னும் 1 மாசத்துல படிச்சு ரீ எக்ஸாம் எழுத போறியாக்கா? அதை சொல்லு. அந்த 1 மார்க் அதிகத்துக்கு எதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற? 10th. ஓகே பாய் 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 பாய். மோனியை கேட்டேன்னு சொல்லு. மோனி தூங்கி தூங்கி எந்திரிக்க வேணான்னு சொல்லு. நல்ல பிள்ளை. அன்னைக்கு போனேன், தூங்குச்சு நல்லா. வேலை செய்யும். தூங்கி எந்திரிச்சு மூஞ்சிலாம் வீங்கி போய் இருந்துச்சு. பாய். தாரணியை டீச்சர் அக்கா வந்து கூப்பிட்டு போயிட்டான். நாங்களும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.